கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல சுத்து பட்டு உர பாக்க கண்ணு பொட்டு வந்த மல தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை மொத்தட்டு வலிக்கு கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை மொத்தட்டு வலிக்கு கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் போட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச பொண்ணு ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நல்ல ஆட போட்டு நின்னாலே அலங்காத அத்த மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாலே மலை ஊத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப செய்தி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை மொத்தட்டு வலிக்கு. வணக்கம் அப்பா. வணக்கம். அப்பாவோட பேர் என்ன? அலெக்ஸ் பிரதீபன். அலெக்ஸ் பிரதீபன். ஏபிஏ அலெக்ஸ் பிரதீபன். அலெக்ஸ் பிரதீபன். ஆமா. அப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே என்று சொல்லி சில உறவுகள் உங்களை மிஸ் பண்றதாவும் எங்கள் மூலம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அப்பாக்கு புகழ் சர்ப்ரைஸ் சார்பா விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் சார். ஓகே, அப்பாக்கு இன்னைக்கு எத்தனையாவது பர்த்டே? 48. 48. அப்பா இன்னும் இளமையாவே இருக்கிறீங்க. 48 தெரியல. அதுதான் நல்லது. உங்களோட டான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அது ஓகே. சரி, யாரா இருக்கும்? என்ன பொறுத்தவரை உங்களுக்கு தங்கச்சி மச்சானாக்க. தங்கச்சி மச்சான். தங்கச்சி எங்க இருக்கிறா? தங்கச்சி பிரான்ஸ். பிரான்ஸ். இல்ல, மச்சான் இப்ப இங்க வந்து நிக்கிறாரா? அப்படி இல்லாட்டி லண்டன் மாமாக்கா. மாமாக்கா எங்களுக்கு அங்க இருந்து வரையில. அப்ப ஸ்ரீலங்கால இருந்து. ஸ்ரீலங்கா. அப்ப தம்பி நிக்சன். நிக்சன். ஓகே. நிக்சன் எங்க இருக்கிறார்? நிக்சன் மாதர். மாதகர். ஓ இல்லையே, எங்களுக்கு மாதர்ல இருந்து வரையில. அப்ப நான் யோசிக்கணும். சரி, யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. சரி, முதல்ல அது உங்களுக்கு கேக் தாரு. கேக் கட் பண்ணிட்டீங்களா முதல்ல? இல்ல இல்ல இல்ல. சரி, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. வேற யாரும் உங்கள் மேல நல்ல அன்பு வச்சு உங்களை மிஸ் பண்ற உறவு யாரும் இருக்க மாட்டாங்களா? உங்களுக்கு இங்க நிறைய பேர பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. யோசிங்க யாரா இருக்கு? அப்படி இல்லாட்டி பாசூர்ல இருந்து தங்கச்சி. பாசையூர். பாசையூர்ல இருந்து தங்கச்சி. தங்கச்சியோட பேர் என்ன? தர்சினி. தர்சினி. அங்க இருந்து வரையில எனக்கு நீங்க சொன்ன பேர் எல்லாமே பிள்ளையா இருக்கு. இவங்கதான் உங்கள் மேல பாசம் வச்சுக்கிறாங்களோ? இல்ல எதிர்பார்த்தீங்களோ இவங்க தான் அனுப்புவாங்கன்னு? இவையதான் நான் எதிர்பார்த்தது. அப்ப எதிர்பாராத விதமா வந்து செய்யலாது. யோசிச்சு பாருங்க யாரா இருக்கும். நான் யோசிக்க. யோசிங்க. உங்கள்ட இந்த 48வது பர்த்டேக்கு இன்னொரு கிஃப்டும் தந்திருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓபன் பண்ணி பாருங்க.
என்ன இப்ப வந்திருக்கு இந்தியால இருந்து வந்து எங்க இந்தியால இருந்து இந்தியாவில இருந்து என்னடா ட்ரிபிள் நைன் சரம் வந்த உடனே இந்தியாவில இருந்து வந்திருக்கு இந்தியால இருந்து வந்தாங்க இந்தியாவில இருந்து வந்தாங்க ஓகே இங்க இல்லையா இந்த ட்ரிபிள் நைன் சரம் இருக்கு ஆனா இதுல வந்து இதுக்குள்ள வந்து ஸ்பெஷல் வந்து நான் பிடிச்சது வந்து 999 வந்து அது வந்து இது இருக்கு சரியோ அது இந்தியாவில இருந்து தான் ஸ்பெஷல் ஆனா இந்தியாவில இருந்து தான் அந்த ஸ்பெஷல் தான் வருது இந்தியாவில இருந்தா ஸ்பெஷல் வாரது அப்ப இந்தியாவில இருந்து யாரும் வந்தாக்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படி என்ன வருது சரி இன்னொரு கிஃப்ட் தந்திருக்காங்க சரி இதையும் ஓபன் பண்ணி பாருங்க என்ன வந்திருக்கு பாட்டா பாட்டா சொல் இல்ல இல்ல சரி இதெல்லாம் உங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியன் அப்பாக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க யாரா இருக்கும் எனக்கு ஃபைனல் ஒரு ஆளை சொல்லுங்க பாப்போம் யாருன்னு பாட்டா வந்தது எனக்கு தெரியும் யாரு மகள் மகளுக்கு என்ன பெயர் என்ன மகளின் பேருக்கு இப்படி யோசிக்கிறீங்க ரோக்சினியா ரோக்ஸினி சரியா ரோக்ஸினி அந்த பேர்ல எனக்கு வேற இல்ல இல்லையா சரி இன்னொரு கிஃப்ட் தந்திருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி மிக்கி கொண்டு போக நீங்க எல்லாமே பிள்ளையா ஓகே ஓகே ஓபன் பண்ணி பாருங்க யாருன்னு ஷர்ட் வந்திருக்கு சரி ஷர்ட் பிடிச்சிருக்கா ஓகே ஓகே சரி இதெல்லாம் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்களே சரம் ஷர்ட் செய்தாக்களுக்கு நன்றியா செய்தாக்களுக்கு நன்றி ஓ நீங்க யாருன்னு சொல்லாம நன்றி இல்ல இல்ல நான் பொதுவா சொல்லிட்டு பொதுவா சொல்றீங்க ஓ ஓ ஆனா எனக்கு நீங்க சொன்னாதான் மிச்சம் கிஃப்ட் இருக்கு நான் மிச்சம் தர முடியும் அது இல்ல இவ்வளவு போதுமா அப்படி இல்ல எனக்கு 7 மானத்துக்கு தாங்கோ நான் வேண்டுவேன் நீங்க சொல்லாம நான் என்னன்னு தாரது இல்ல எங்க சொல்றது கேளுங்களேன் ஓகே எனக்கு வந்து சப்ரஸ்ன்ற இதுதான் சரியோ நானும் படிக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு சர்ப்ரைஸ் வந்தது ஓ எங்களுக்கும் சந்தோஷம் என்ன பொறுத்தவரை 175 தான் சந்தோஷம் அப்ப மிச்சம் 25% என்ன பிரச்சனை என்ன குடிக்க விடையில ஓ சரி சரி உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு அதே ரைட் ஓகே என்ன வந்திருக்கு பாப்போம் கெஸ் பண்ணுங்க என்ன இருக்குமெண்டு மணிக்கூட இருக்கு மணிக்கூடு நீங்க நினைச்சது நடந்துட்டு மணிக்கூடு தான் மணிக்கூட தான் சரி மணிக்கூட கட்டுங்க வேணும் ஆசையா உங்களுக்கு தந்திருக்கிறாங்க உடனே கட்டணும் இல்ல சரியா எல்லாம் பிடிச்சிருக்கா ஓகே நல்ல வடிவா இருக்கு அப்பாக்கு நல்ல அழகா இருக்கு இந்த மணிக்கூடு எப்படி நான் இன்னும் என்ன பியூட்டி ஆக்கல பியூட்டி பாக்கல இல்ல பியூட்டி ஆக்கல ஆக்கல ஏன் ஆக்கல இப்ப நான் மோதிரம் எல்லாம் போட்டு அப்பா இன்னும் அழகாக இருக்கிறாரு ஓகே ஓகே சரி இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு நீங்க எவ்வளவு சொல்லுங்க யார் தந்திருப்பாங்கன்னு நான் தவிர நீங்க வாங்குறதா தான் இருக்குது ஓ நீங்க அர்த்தம் பண்ற மாதிரி இருக்கு சரி ஓகே அப்ப யாரா இருக்கு அதத்தானே எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு அதுதான் நீங்க சொன்னதான் மிச்சத்தை எந்திர முடியும் சரி இன்னும் கிஃப்ட் இருக்கா நீங்க சொன்னதான் நான் தருவேன் ஐயோ ஐயோ தலை உரைக்குது என்ன பொறுத்தவங்கள குழப்பமா இருக்கு அப்பாக்கு யாரா இருக்கும் அதத்தான் நான் சொல்றேன் கேளுங்களேன் தம்பி தங்கச்சி ஆக்கள் மற்றது இங்க இருக்கிறார்கள் சரியோ இந்த மாவல்ல இருக்கிறார்கள் மாவல்ல வந்து பெரியம்மா மற்றது அவை செய்ய மாட்டோம் சரி அப்படியா நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன கடுமையா தான் யோசிக்கிறீங்க நிறைய யோசிக்கிறீங்க சரி இன்னொரு கிஃப்ட் தந்துருக்காங்க பாருங்க ரைட் தேங்க்ஸ் சார் பாப்போம் இது வாக்க தெரியும் சரி போன் வந்திருக்கு அப்பாக்கு ஹாப்பியா ஆசைப்பட்ட போன் சரி யார் தந்தது இது நீங்க யாரையும் கேட்டீங்க இது கோவி யாரு கோவி 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 யாரு மச்சான் கோவி மச்சான் மச்சான் கோவி நீங்க இந்த போன் வேணும்னு கேட்டீங்களா
நான் அப்படி ஒண்ணு கேட்கல, போன் தான் கட்டினேன். போன் தான் கட்டுனீங்க. மச்சான் எங்க இருக்கிறார்? அவர் பிரான்ஸ் இப்போ வந்து ஸ்ரீலங்கால நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில. சரி, ஆனா எனக்கு மச்சான்கிட்ட இருந்து வரையில. நான் பாத்துட்டேன். ஓகே, மச்சான்கிட்ட இருந்து வரையில. அப்ப சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் தான். யார் சர்ப்ரைஸ்? ஒரு ஆக்க என்ன ஒரே போன்ல தான் ஒரே வந்திருக்கு. சரி போன், சரி போனை நீங்க பிறகு பாருங்க. ஓகே, போன் இப்ப பிடிச்சிருக்கா? சந்தோஷமா பிடிச்சிருக்கு எனக்கு. வந்ததுக்குள்ளே இந்த போன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கு. அப்ப நாங்க அப்பாவே இந்த 48வது பர்த்டேக்கு நல்ல சந்தோஷப்படுத்தி இருக்கிறோம். சந்தோஷமா. ஆனா இதே நேரம் அம்மாவுக்கு இவாக்கு செய்ய போறோம். யாருக்கு? வைஃபுக்கு. அதாவது வந்து 10ஆம் மாதம் 30ஆம் தேதி. இதுலும் பார்க்க கெட்டாதான் செய்யும். அப்ப நீங்க எங்களை தான் கூப்பிடுவீங்களா? சத்தியமா உங்களை தான் கூப்பிடுறாரு. நன்றி அப்பாவுக்கு. இப்பவே எங்களுக்கு அழைப்பு தந்துட்டு நன்றி அப்பாவுக்கு. 50வது. சரி, என் நம்பர் தந்துட்டு போறேன், நீங்க கண்டக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. மகன் இருக்கிறாரு. மகன் இல்ல. சரி, இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கு? எனக்கு தானே ஒண்ணும் தெரியாம இருக்கு. நானே நான் இவ்வளவு தந்து நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களா? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்றை தந்தா நான் யாரு என்று சொல்றேன். எனக்கு நான் சொல்ற ஒன்றுமே நீங்க இல்லையான்றீங்களா? நான் சொல்ற ஒண்ணுமே இல்லையான்றீங்களா? ஒன்றில் மாமாக்கள், லண்டன்ல இருந்து மாமாக்கள், இல்லையோ தங்கச்சியாக்கா பிரான்ஸ் ஆக்கள். சரியோ, 2 தங்கச்சி பிரான்ஸ்ல இருக்கணும் அவர், இல்லாட்டி தம்பி மாவல்ல இருக்கணும் அவர். நான் உங்களை கொண்டு சொல்லவா? நீங்க இது வரைக்கும் அவங்க நேம் சொல்லவே இல்லை. நிக்சன். நீங்க இது வரைக்கும் அவங்க பேர் சொல்லல. இந்த லிஸ்டுக்குள்ள அவங்க பேர் வரையில. நீங்க கெஸ் பண்ணினது பிள்ளையா இருக்கு. நான் இந்த போனை முக்கியமா கொண்டு வைப்பேன். அதுக்கு என்ன? சந்தாக்கள்டே கொண்டு போய் கொடுப்பேன். ஓகே, தேங்க்ஸ். பிரச்சனை இல்லையா? ஹாப்பி நோ. நீங்க போன் தானே தந்தது, சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு போன் தந்தா நீ இல்லையா? அப்ப நீங்க இப்ப அந்தாக்களை சொல்லல. இப்ப அவங்க கஷ்டப்பட போறாங்களே, இப்படி எல்லாம் செய்தோம், இவர் 2 பேரை சொல்லவே இல்லையே. அது எனக்கு தெரிஞ்சதுக்கு எனக்கே தலைவடிக்குது. நீங்க சொல்லுங்க. ஆனா சத்தியமா என்ன குடிக்க விட்டுருக்கோம் தான் சொல்லிடுறேன். இதையும் சொல்றேன், எல்லாருக்கும் இல்லாதையும் யாரா இருக்கும். நீங்க ஃபைனலா சொல்லுங்க. நான் கடைசியா கிஃப்ட் தாரேன். ஓகே, அந்த கிஃப்ட்ல நீங்க கண்டுபிடிச்சிருங்க யாருண்டு. ரொசான். ஃபைனலா சொல்லுங்க யாருண்டு. ரொசான். ரொசான் இதெல்லாம் கிஃப்டும் தெரியல. ரொசான் தெரியல. அந்த இது வச்சுக்க கையில வச்சுக்கிறதான் ரொசான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இது மகள். ஓகே, சரியோ. இது எனக்கு இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது, கீழே கிடக்குற சரமும் தெரியாது. அப்ப போனும் தெரியாது. அப்ப போன் மச்சான் சொன்னீங்களே. மச்சான் தான் நான் சொன்னா வாரம் மாசிக்கு வரைக்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னேன். சரி, சரியா முந்தினா தான் காய்ச்சிறேன். அது அவர் உடனடியா செய்திருக்காம, இப்ப பர்த்டே சொல்லி செய்திருக்கலாமே. ஓகே, அது நான் அதைத்தானே நானும் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்ப அவர் தான் இந்த போன் அனுப்பியிருப்பாரு. நான் எனக்கு சரி, நீங்க கடைசியா இவ்வளவு பேரும் சொன்னீங்க தானே, கடைசியா இவங்க தான் செய்திருக்க முடியும்னு சொல்லுங்க. அப்ப வேற ஒரு ஆள் தான் எல்லாரும் சேர்ந்து செய்யறாண்டா. இது ஒரு ஆள் தான் தந்தது எனக்கு. என்னோட கதைச்சு ஒரு பர்சன் தான் இந்த இதை தந்தது எனக்கு. வெளிநாட்டுல இருந்தா வந்தது. வெளிநாட்டுல இருந்தா இல்ல, எனக்கு வெளிநாடு இல்ல. ஸ்ரீலங்காவில இருந்து செய்ய மாட்டாங்களா இவ்வளவு? அது பிரச்சனை இல்ல. ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு இப்படி செய்யறதுக்கு கஷ்டம். அதான் உண்மை சொல்றேன். சொல்லி பாருங்க பாப்போம். ஒண்ணு தம்பி செய்திருப்பான். அப்படி நிக்சன். சரி, நீங்க சொன்னது பேர்ல இல்ல. சொல்லுங்க. சரி, நான் இன்னொரு கிஃப்ட் தாரேன். அத பாத்துட்டு. அது ரோசா. எது ரொசான்? அது கையில வச்சுக்கிற ரொசான் இல்ல. ரொசான் இல்ல. இதையும் பார்த்துட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி, இவ்வளவு நீங்க சொன்ன தம்பி ரொசான் இல்லையா? நான் என்ன செய்யறது? இதெல்லாம் கொண்டு போவா? ஓகே, பிரேம்ஜிதான் ரொசான் இருக்கலாம். பாப்போம் மேல இருந்து. எங்களுக்கு தெரியும் யாருன்னு. நீங்க தான் பாக்கணும். யார் யார்? அந்த கவிதையை வாசிங்க பாப்போம். வாழ்வில் அர்த்தமாய் வாழ்ந்தவனே, இனிமை மூட்டும் நொடியாயில் என் நிறைவில் என் வாழ்வின் அர்த்தமாய் வந்தவனே, இமை மூடும் நொடியிலும் என் நினைவிலும் வாழ்பவனே,
உன்னோடு வாழும் ஒவ்வொரு நொடியும் எனக்குள் புது வசந்தமே. என் அன்பு கணவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பு கணவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யார்? வைஃப். அப்ப நீங்களே என் வைஃப சொல்லல. இவ்வளவு பார்த்து பார்த்து என்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த 48வது பர்த்டேக்கு கொடுக்க சொல்லி தந்திருக்கிறார். ஏன் நீங்க வைஃப்ன்ற பேரை மட்டும் சொல்லல? என் வைஃப் முதலே தந்துட்டாங்களா? இல்ல, இது அளவுக்கு மிஞ்சி சந்தோஷம். அளவுக்கு மிஞ்சின சந்தோஷம். சரி, வைஃப் பக்கத்திலே இருக்கிறா, என்ன சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு மிஞ்சி என்னங்க சொல்லணும்? வைஃப கூப்பிட்டு நன்றி சொல்லுங்க. ஓகே, கூப்பிடுங்க வைஃப, அன்பா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க உங்களோட வைஃப் அன்பா, உங்களோட லவ்வோட கூப்பிடுங்க. ஓகே, நாங்கள உப்பாவும் லவ் தான். சரி, ஓகே, உங்களோட வைஃப் பக்கத்திலே வந்துட்டா. ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க? பக்கம் ஏன் வெக்கமா இருக்கா? பாருங்க வைஃப. ஆனந்த கண்ணீர். எதிர்பார்க்கல அப்படி வைஃப் செய்வாங்க. எதிர்பாராம செய்யறதுதானே சர்ப்ரைஸ். உங்களுக்கு ஒரு வீதம் கூட நம்பிக்கை இல்லையா வைஃப் செய்வான்னு? கனவுல கூட நினைக்கல. சரி அம்மா, என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு? உங்க ஹஸ்பண்ட நீங்க ரொம்ப லவ் பண்ணி அவங்களுக்கு இந்த பர்த்டேக்கு இப்படி எல்லாம் செய்யணும் எல்லாம் செய்திருக்கிறீங்க. சரி, பக்கத்துலயே ஹஸ்பண்டுக்கு விஷ் பண்ணுங்க எங்களுக்கு முன்னால. சரி, இப்படியே நீங்க எப்பவும் இதே போல சந்தோஷமா சிரித்து கொண்டே ஆரோக்கியமா இருக்கணும். புகழ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களோட வைஃப் சார்பாகவும் 48வது பர்த்டே. ஓகே, விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ மேடம். ஓகே, இப்படி ஹாப்பியா இருங்க. ஓகே, பாய். ஓகே, பாய். நீ வெயிட்டு கட்ட லவ் சொட்ட சொட்ட